செவந்தியா காணால ஒருத்தலையே. இந்த சிலிண்டர் வேற 45 நாள் கழிச்சுதே அவன் புக்கு பண்ண முடியுமா? இதுல வேற உள்ள இருந்து பொருள் அங்கே கொண்டாடவும், தாளிக்கிறதுக்கு எடுக்கவும், அஞ்சல் படியை தூக்கவும், புளி எடுக்கவும் பெரிய பாடல இருக்கு. அப்புறம் யோ உனக்கு தாயா வாழுவு, உனக்கு தேன் வாழுவு. காலையில எந்திரிச்சா காப்பிய குடிச்சா திரும்ப படுத்துட்டான்டா. யோ எந்திரிச்சு ஓரமா வந்து படியா. உள்ள போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன், மிதிச்சு தாண்டிட்டு போக முடியுமா? அங்க தள்ளி ஆங்கிட்டு இதுக்கு 7 தடவை தாண்டிட்டு போயிட்டு வரேன். சரி எந்திரிச்சு உட்காரணும் இருக்கா? கண்ணு மாடமெல்லாக்க படுத்து கிடக்குறாங்க. எங்க அம்மா மட்டும் இப்ப பாக்கணும். இப்ப வர தெருவுக்குள்ள போயிருக்கு. வந்து காலு கத்துறதுக்கு முன்னாடி ஓரமா உங்ககிட்ட போய் உட்காருங்க பேசாம சொல்லிவிட்டேன். ஒரு ஆட்டை பிடிச்சு கட்டலாம், மாட்டை பிடிச்சு கட்டலாம், எதுவும் இல்லை. எனக்கு என்னன்னு படுத்துறது. ஏப்பண்ணா போடி பேசாம சும்மா கத்துவா. கிளவி எங்க தெருவுக்குள்ள போயிடுச்சுல, பேசி அடிச்சு வர்றதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். போ நீ போ, பயப்படாத. புருஷர் அம்மா திட்டி போருமோன்னு பயம். என் பொண்டாட்டிக்கு அம்பட்டு அக்கறை பாசம் என் மேலே. யோ சிரி போனதான் ஒரு கேடு. சிரிச்சுக்கிறாங்க பத்தே சிரிச்சுக்கிறாங்க. எங்க அம்மா வர லேட் ஆகுமா? ஏதாவது சொல்லிட போறியா? வாயை மூடியா, வாயை மூடுன்னு சொன்னேன். பொண்ணா பேபி உனக்கு என்ன இப்ப? எப்போதும் உங்க அம்மா திட்டம் போதானே உங்க அம்மாட்ட இருந்து நீ காப்பாத்துறதுக்கு நீ டென்ஷன் ஆவ. இப்போதான் உங்க அம்மா இல்லாத போது எதுக்கு நீ மட்டும் டென்ஷன் ஆகுற? பாசம் ஒன்னத்துக்கு உருப்படாத ஆளு மேல பாசம் வச்சு தானா போக வேண்டியதே. சும்மா இப்படி சொல்லாத எனக்கு எத்தனை தடவை சொல்றது? பொண்ணு பேப்பி கண்ணு பேப்பின்னு பிள்ளைல அதை வீட்டுல இப்பதான் கிழமை சொல்லி குதிச்சானா சொல்லிக்கிறாங்கல்ல. எங்க ஆத்தா மட்டும் வந்து பாத்துச்சுன்னு வையி, அப்புறம் அம்பிட்டு இருக்கிற 4 முடியும் ஆஞ்சிட்டு விட்டு போறோம்னு சொல்லிவிட்டு பேசாம கொன்னப்படத்துல எந்திரிச்சு போய் உட்காருங்க. சப்பா ஆத்தாலும் மகளும் வாயுதானே, வாயுதேன். சை போயிட்டான், காலுன்னு கத்திட்டு போயிட்டான். ஒரு தூக்கத்தை போடுவோம் நம்ம. பொண்ணாக்கா பொண்ணாக்கா ஆளக்கான யாரு? செவந்தி காலங்காத்தாலே போட்டிக்குள்ள உட்காந்து தூக்கமா? இவர் தூங்காட்டிதான் ஆச்சரியம். தூங்குற என்ன ஆச்சரியம்? வீட்டுல ஆளுக்கு ஒரு சதவீத தெக்கேங்க மேற்கேங்கன்னு வீட்டுல உள்ள பொம்பளையே வேலைக்கு ஓடுதுங்க. இவங்க வீட்டு பொம்பளையே இவர் சொகுசா வாழ்றாரு. இவருக்கு அந்த வாழ்வு யாருக்கு வர? சொத்துக்கார பிள்ளைய கட்டிக்கிட்டாரு, இப்படி உழைக்காம ஓட்டுறாரு வாழ்க்கைய. வார்க்கு நீயா? நான் இந்த மனுஷன் கத்துறாரோன்னு வரேன் வேகமா. அதானே என்ன பொண்ணாக்கா இப்படி கோமா மூஞ்சி வச்சுக்கிட்டு வருதேன்னு பார்த்தேன். இப்போ பூமி தாய்க்கும் கோமம் வரணும்னு உன்னைய பார்த்ததான் தெரியுதுக்கா. பொறுத்துக்கிட்டே எம்பிட்டு நாள் இந்த மனுஷனும் நீனு காலத்தை ஓட்டுவேன். அப்புறம் உனக்கு கோவம் தாவம் வராது. அதெல்லாம் ஒண்ணுல இருக்கு. அந்த மனுஷன் சும்மா கத்திட்டு கிடப்பாரு, என்ன ஏன்னு கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா உனக்கு சும்மா தானே நீ தான் கூப்பிட்டதா? பின்னாடி நின்றுக்கிட்டு பாத்திரம் விளைக்கிட்டு இருந்தேன்டி. நல்ல சொகுசாலாம் மச்சான் தூங்கிட்டு இருக்காரு போட்டிக்காலில் உட்காந்துக்கிட்டு. நல்லா வெயில் முகத்துல படுதுல்ல, சகமா இருக்குவாள் ஆளுக்கு. ஆமா அவங்களுக்கு வெயில் என்ன மழை என்ன எல்லாத்துலயும் சுகமா தான் தூக்கம் வரும். நீ சும்மா தானே அந்த தூங்கிட்டு போறாரு, வேலை வெட்டிக்கு போகாதவர் தூங்கிட்டு போறாரு. அக்கா பிள்ளைகளுக்கு நாள் பள்ளிக்கடம்ல நானும் புளிச்சோறு கட்டி தரேன், லெமன் சோறு கட்டி தரேன்னு சொன்னா பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி தான் வேணுமா? இஞ்சி இல்லக்கா, இது இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி இருந்தாக்காவே அப்படியே போட்டுட்டு இது பண்ணி கொடுப்போம் கிண்டி. பிள்ளைகளுக்கு கட்டணுமா? லேட்டா இருப்பது, வா பின்னாடி வா வாங்கிட்டு ஓடு வா. ஆமா கைத்தனோடு இருந்தா போதும், கொஞ்சம் வாசத்துக்கு இஞ்சி போட்டாதான் நல்லா இருக்கும் பிரியாணி மாதிரி. அதனாலதாக்கா வா வா. எப்படி இப்படி எவ்வளவு வந்து தூண்டி கொடுக்கறதும் போட்டி கொடுக்கறதும் எதையாவது பத்த வச்சு விட்டு போறாளுங்க. அவ கிடந்து கத்துறா கிடந்து தூங்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, முழிக்கப்படாதுன்னு கண்ணா மூடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ கிளவி வருதே, ஐயோ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது போலையே. ஐயோ கிளவி வருதே, ஐயோ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது போலையே. இந்த அட்டகாசம் பண்றாளுங்க. வாங்கலமா கொடுத்தமா வச்சமான இருந்தாலும் நாளைக்கு வந்து கேட்க போனா நாளை பின்ன கேட்கும்போது கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் மனசுக்கு. இப்படி பண்றாளுங்களே. சப்பாடா கிளவி பார்க்கல, ஏதோ மூட் அவுட்ல போகுது கிளவி. அப்புறம் இங்க தானே கொடுத்த காசை வாங்க முடியாம நான் தெரிஞ்சுட்டு வரேன். இங்க சொகுசா கால் மேல காலை போட்டு அட்டனை கால் போட்டு படுத்துட்டு கிடக்குறாங்க காலை மீன. வாழ்வு வரமில்ல. அக்கா இப்பதாக்கா இப்போ மக பசி மயக்கம், அதனால இப்பதான் லேசா தலை அசந்தக்கா. அப்ப காலமணி எந்திரிச்சு ஒரு வட்டா காப்பி ரசம் தந்துறதுக்கு என்ன வேலை பார்த்து புட்டியே? படுத்துட்டாங்க தலை அசந்து படுத்துட்டாங்க. ஆடு கிடக்குது மாடு கிடக்குது, உச்சி வெயில் வந்துருச்சு, தண்ணி காய்ச்சி கட்டப்படாது, அதுக்கு கூட முடியாது.
போட்டுக்கிட்டு வாரேன். இங்க பேனை போட்டுக்கிட்டு போட்டி காலில படுத்து கிடக்குறாங்க. என்னத்த சொல்ல திருந்து மாக்கும் சொன்னா மட்டும் கிடப்பா. கத்தி 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 என் தொண்டை தண்ணி என் உசுரும் வானாலும் வதங்கி போனதே மிச்சம் உன்னால. ருக்கு உட்கார் ருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். உட்கார் ஏக்கா உட்காரெல்லாம் நேரம் இல்லக்கா. நீ விவசாயம் எடுத்ததுன்னா போய் சோறு பொங்கணும்ல ஆக்கணும்ல லேட் ஆகுது. ஆமா செவந்தியா யாரையும் காணா? செவந்தியா அவ ஐத்த போன் பண்ணோம்னு போய் பார்க்க போயிட்டாங்க. அவ ஐத்தைய நம்ம கால் இழுத்துக்கிறச்சா சுழுக்க அவன் போய் பார்த்துட்டு வரேன்னு ஓடிட்டான். சரி சரி செவந்திக்கு பிறந்த நாளையில இருந்து அத்தை மாமானா உசுருதேன் இல்லக்கா? ஆமா இருக்கு. பெத்ததான் நான் மருந்து அடிச்சு ஆளாக்கி விட்டதெல்லாம் அவங்க மாமாவும் ஐத்தையும் தானே. அப்ப அவங்க பாசம் காமிக்கும் போது இவங்க பாசம் காமிக்காம இருப்பாங்களா? அவ பாசக்காரிதான் இருக்கு. எல்லார் மேலயுமே பாசந்தேன். பாசம் இல்லாட்டி ஓடி வளர்ப்பாளா குடும்பத்துக்காக வெளியே காமிச்சுக்கிற மாட்டேன். ஆமா சரி இரு வேற எடுத்துக்கிட்டு பயமா இருக்குது. அதையும் இதையும் ஒட்டி வைக்கிறதே அவனுக்கு வேலை இடி. ஆமா பயமா இருக்குதா எங்களுக்கு பார்த்து பார்த்து பழகி போயிருச்சு. செவந்தையும் பார்த்து கத்தி பார்த்தா அப்புறம் என்னத்த பண்ண அவன் வயசுலத்துக்கு விட்டுட்டா பாரு. ஆனா ரொம்ப பாரு எங்கேயும் ரூம் உள்ள கதவு உள்ள பிரிச்சு இல்ல எல்லாத்துலயுமே ஒட்டிக்கிட்டு கிடப்பேன். கொடுத்து வச்ச மகராசி. அங்க பார்த்தா அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் தள்ளு தள்ளுன்னு தள்ளுறாங்க. ஒரு பக்கம் மக சம்பாத்தியா இன்னொரு பக்கம் அந்த கிழவி சம்பாத்தியா. இல்லாட்டி புருஷக்கார குடிச்சுக்கிட்டு இப்படி தெரியறதுக்கு இப்படி இருக்க முடியுமா? ஆமா நம்ம ஓடி ஓடி விளைக்கிறோம் ஒண்ணும் இல்ல. அங்கிட்ட அந்த பொண்ணாக்காவும் சொத்து பத்தல அண்ணன் கூட வேணாம் நீ ஆண்டு அனுபவினா எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னது இதுவும் பெருந்தன்மை. அப்படிப்பட்ட பெருந்தன்மையான பொம்பளைக்கு அவங்க கொடுக்கதானே வேணும். இருக்கட்டும். ஐயோ வெள்ளைய மாத்த வருதே. ஓசில என்னடி வாங்கி திங்கிறீன்னு சொல்லி கத்துமே. ஏடி விட்ட பையன் ஒரு காலத்துல தான் சுத்திக்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு காலத்துல தெரிஞ்சு நல்லா இருக்கப்படாது. காலத்துக்கு இதுதான் அக்கா போற அடிக்கிறேன் அக்கா போற ஒரு வயசு குமரிய வச்சிருக்கமே. காலகாலத்துல அவளை கட்டி கொடுக்கணும் வைக்கணும் திருந்துவமே என்னமே அதன் இருக்கானா? கேடு கேட்டவன் ஏ பொண்ணா செம்புல அப்படி தண்ணி ஆயிட்டு வா. வெயில் மயக்கமும் மல்லடிமா வருது. சீக்கிரம் கொண்டுட்டு வா தண்ணிய. வெயில் ஆறா போடுது வெயில். அக்கறை நட்சத்திரம்லாம் முடிஞ்சு வச்சு இருந்தும் இப்படி பட்டைய கிளப்புது. மயக்கமா வருது. என்ன மாதிரி உள்ளவங்களாம் தாக்கு பிடிக்கணுமா வேணாமான்னு தெரியல இந்த சூரிய பகவானுக்கு. ஐயோ நான் தவிர காலுகளும் கத்துமே உள்ளது டென்ஷன் பார்ட்டில மனசு வெளியில போறத பார்த்துக்கிட்டே முடியாங்க எஞ்சிவாங்க வந்துருச்சுமா. ஆரடிவ நடுமனையில நிக்கிறவ ஒருத்திங்க புலம்பிக்கிட்டு இருக்கே நம்ம ஓரமா போய் நிக்கிற. அது வெயில கத்துக்கும் வெளியில போயிட்டு வரவும் கண்ணு கருத்து ஒண்ணும் தெரியல. ஒரே இருட்டா இருக்கு. நான் தான் ருக்கு சுந்தரமா மக. சுந்தரமா மகளா? சரி சரி எதுக்கு சும்மா தானே? அது இருக்கு இந்த செவந்தியத பாக்ஸ் இதுல போயமா 6 கடைசி பாக்ஸாவும் பிரிச்சு இருக்குது. அப்படி விக்குதான் வாங்கியாத அதை இதையும் மாத்தி வச்சு போட்டா எங்க இருக்கு என்னன்னு ஒண்ணும் தெரியல. இந்த அப்படி சீக்கிரம் அவசரம் சொன்னேன் வாங்கிட்டு ஓடுந்தா. என்ன வாங்க வந்தாக? யாராவது எதையாவது தான் ஓசி வாங்க வந்துகிட்டு இருப்பாங்க. இஞ்சி ஏண்டியல காய்கறி கடைக்காரன் விடும் தெரியுது. அப்புறம் 5 10 20 ரூபாய் 10 ரூபாய்க்கு தாங்கன்னு சொல்லி வாங்குறது இல்ல. அதுவும் ஓசி தானே. ஏன் காய் முட்டை தான் கிடக்குது. காய் ஏறி இஞ்சி போட்டு எல்லாத்தையும் இருக்குது. அதை காசு கொடுத்து வாங்கிட்டு போனா ஓசில தானக்கு. அட பாவலே மாட்டா நம்ம இப்படியா பழகிக்கிட்டு இருக்கோம். இஞ்சினா அவங்க காய்கறி கடையில சும்மா அள்ளி போடுறாங்க. இந்தாங்க ஒருத்தர் எடுத்துட்டு போங்கன்னு இஞ்சி கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் தராங்க. அதை பிடிச்சிட்டு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் காசு கொடுத்து நீங்க காய்கறி கடை இருந்தாலும் எதா இருந்தாலும் இத்தனை இடத்தையும் கொடுத்து வாங்குறது இல்ல. அடி எந்த காய்கறி காரன் தரேன் இஞ்சி எல்லாம் உனக்கு ஓசில தரவே தேவை. விக்கிற கொள்ள விலையில இஞ்சியை தரேன் தூக்கி பேசுவ சுந்தரமாமாக நல்லா பேசுவாளே. ஐயா அம்மா இத்தனை இஞ்சி தானே சும்மா இருமா. பிள்ளைகள் பள்ளிக்கிறதுக்கு சோறா கல்லேட் ஆகுதுங்கிற அப்படி செய்யட்டும் தாமா. இந்த ரூபாய் கொண்டுட்டு போ அப்புறம் பேசிக்கிடுவோம். அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கவா பள்ளியெடுத்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டவாக்க சொல்லப்படாது. லேட் ஆயிருக்கு. மண்டையில என்ன தெரியுமே ஆக்கி பிள்ளைகளுக்கு அறக்க பறக்க கொடுக்க. ஆடி இஞ்சி என்னமா கேட்கறான்னா நான் சொல்றேன் இத்திரி கூட வச்சு கொடு. ஆமா கொடுக்கறதுலே பொண்ணாவுக்கு கை வராது. அப்புறம் கொடுக்கறேன் இத்திரி கூட கொடு. இந்த ஆத்தா நல்ல மனுஷியா இதுவா காசு கொடுத்து சாமான் வாங்கிட்டு போனுக்குது. அப்புறம் ஓசில கொடுக்குற பொருள் இன்னும் இத்திரி கூட கொடுன்னு சொல்லுது. நல்ல பொம்பளை தாத்தா. ஆத்தா வெள்ளைய மாத்தா போதும் இப்படி இஞ்சியவா போட போறேன். அக்கா கூட தான் தந்திருக்கு இம்புட்டு போதும். பாமடி போ பிள்ளைக்கு ஆக்கி பண்ணி கொடு போ. நல்லா வளர்ற பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் பொறிச்சு கொடுக்கணும். கரைச்சு கொடுக்கணும். ஆக்கி போடு போ. அடி நீ அம்படி வைக்கிற
இது என்னடா பம்பா போச்சு. ஆத்தாளும் மகளும் கடைசியில் நம்மனால தான் பொண்ணு கேட்க வரலைன்னு ஒரே போடா போட்டுட்டு போகுதுங்க. இது சரியில்லையே. அப்படி என்ன பிள்ளைகளுக்கு அவசரம்? என் வீட்டு சம்பாதிக்கிற பிள்ளைய அவன் வீட்டுக்கு கட்டி கொடுத்துப்புட்டு இங்கே நாங்கள் சிங்கி அடிக்கிறதாமோ. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிளவிதான். மயங்காரர் சொல்லியிருப்பாரு, உன் பேத்திய மருமகளை சீக்கிரம் கட்டி கொடுத்து அனுப்பிடு, கடை வருமானங்கிறவாதான் எல்லாம் எனக்கு வந்து சேரட்டும்னு சொல்லியிருப்பேன் அவன். அவன் போடுற ஐடியாவில் தான் இந்த கிழமை மகளுக்கு வந்து ஆடுவாளுங்க ஆட மாட்டாளுங்க. இது சரிப்பட்டு வராது. அடுத்து ஒரு பையன் இருக்கிற அந்த புள்ள படிக்குது, இவளை அனுப்பிவிட்டு நம்ம என்ன பண்ணுறது? நம்ம தலையிலையை உருட்டலாம்னு சொல்லி பிளானை போடுறாங்களோ. பிளானை விடுவனா? இருக்கிற சொத்து பத்து அம்பட்டை சுருட்டுனது பத்தலையாமா அவனுக்கு? மச்சன் அவெல்லாம் மச்சன். என் பொண்டாட்டிக்கு வர பங்கையும் சேர்த்து இருந்தான்னு பிச்சை போடுற மாதிரி போட்டு விட்டுப்புட்டு அம்பட்டையும் ஆண்டு அனுபவிக்கிறேன். இன்னும் இந்த கடை வருமானம் ஏதோ அந்த பிள்ளை ஓட்டிக்கிட்டு இருக்கு, அதையும் இழுத்துட்டு போகலான்னு பிளானை போடுறாங்க. அவன் தான் சொக்கு மருந்து போட்ட மாதிரி போட்டு அவ பின்னாடியே என்ன சொக்கு பொடியை போட்டாங்களோ சொக்கு மருந்தை போட்டாங்களோ என்னன்னு தெரியல. அவன் பின்னாடியே இந்த பிள்ளையும் சுத்துது. இதை சொல்லணும், நான் பெற்றதை அடக்க முடியல என்னால. நான் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே உனக்கு 100 ஆயிசியா வந்து நிற்கிறான் பத்தியில. ஹலோ மேடம், வீடு வந்துருச்சு. இறங்கு சவந்தி. வீடு வந்துருச்சா? சரி மச்சா, எப்படா இறங்குவானே காத்துக்கிட்டே இருக்கிறது. சப்பா வண்டியில உட்காந்து வர்றது காலு சுவை அடிக்கிறது. என்ன போங்க. இப்போவே காலை இழுக்குது கையை இழுக்குது. இதில் வேற எங்களை சொல்லிக்கிறீங்களாக்கும் அப்படி சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்கன்னு. செவந்தி, நீ உடம்ப பாரு செவந்தி. வேலைன்னு சாப்பிடாம இல்லாமல் ஓடுவான்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு சாப்பிடு. சரி நான் வரேன். கொஞ்சமாவது மரியாதை தெரிஞ்சவனா இருக்கிறானா? ஒரு பெரிய மனுஷன் நிற்கிறானே, அங்கேயே பேச்சு விட்டா ஊட்டி விட்டுருவான் போலயே. என்ன மாசம் வரைக்கும் வந்துட்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ள வராம போவீலாக்க? ஐயய்யா, உங்க அப்பத்தாக்கு பதில் சொல்ல முடியாது, உங்க அத்தைக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனா வாங்க மச்சா உள்ள. அதுங்களுக்குலாம் யார் பதில் சொல்லி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது? வாங்க உள்ள பேசாம. செவந்தி, வேலை அதிகமா இருக்கு. சரி வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்பத்தாவை பார்க்காம போடா. அப்படி சரி வாரே வா. போயா போ. செவந்தி நீ போ. செவந்தி, மாமா நிக்கிறார்ல, அவரை சத்தனா பேசிட்டு வரேன் போ. அவரை ஏட விட மாட்டாரு. அவர் ஏட விடாம ஏதாவது சொல்லுவாருன்னு நான் போன்னுக்கிறேன். இதுல வரை நீங்களே போய் தேவையில்லாம தலையை போய் கொடுக்குறீங்களாக்க? மம்ப இழுத்துக்கங்க. எனக்கு என்ன பேச்சு வாங்கினா பேச்சு வாங்கிக்கிறங்க. வாங்கண்ணா, அதெல்லாம் பாத்துக்கிறேன். போ செவந்தி. நீ சொன்னா புரியாது, என்னம்மா பண்ணுங்க. அப்புறம் மாமா எப்படி இருக்கிய? என்ன வாங்கணும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டே திரும்பிக்கிட்டு இருக்கீங்களே. அப்படியே அவன் அப்பா மாதிரியே வாயிலே வடை சுட்டுருவேன் மாமா. வாங்க வாங்க போ வாங்க. பேசிக்கிட்டு இருந்திய செவந்தியோட, அதுதான் நின்றுக்கிட்டு இருந்தேன். இருக்கோம் எங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லை, நல்லா இருக்கிறோம். சரிங்க மாமா, அப்போ போய் அப்பத்தாவை பார்த்துட்டு வரவா? வாங்க மாமா உள்ள. வெயில் அடிக்குது, வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிய, உள்ள வாங்களே. எனக்கு என்னப்பா வெயில் மழை. போப்பா போய் உங்கள் அப்பத்தாவை போய் பாருங்க. நான் சும்மா அங்கே இருக்கிறேன், போங்க. எனக்கு எப்படித்தான் பத்திக்கிட்டு வருது. பெத்த அப்ப முன்னாடியே பொல்லைய வண்டியில் கொண்டாந்து இறக்கிட்டு எப்படி இருக்கேன்னு எகத்தாலம் பேசுகிறாங்க. எகத்தாலம் இதுக்கு அவங்க ஆத்தா அப்பு எல்லாரும் சப்போர்ட்டு, எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சப்போர்ட்டு. இந்த கிளவியை சொல்லணும். அவனா என் பேரந்தேன், என் பேத்திக்கு காவல், என் குடும்பத்துக்கு காவல், என் மயந்தேன்னு புராணம் பட ஆரம்பிச்சிடும். புராணம்